வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்க்பைத்தான் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். சில பேரெல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க, பைத்தான் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா, ஆர்க்பைத்தான்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். அந்த மெத்தட் எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்க்பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டூல்ஸ் ஆட் பண்ணி டூல்ல கொண்டு போய் ஒரு டேட்டா ஆட் பண்ணாம ஆர்க்பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி நம்ம நமக்கான ரிசல்ட் கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹில்ஷேடு எப்படி நம்ம ஆர்க்பைத்தான் மூலயமா நம்ம கொண்டு வரணும்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டெம் டேட்டா ஒன்று எடுத்திருக்கேன். இப்போது வாங்க எப்படி பைத்தான் யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் இது கொடுக்க போறீங்களோ ஸ்கில் ஷேட் கொடுத்து அவுட் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்து சீக்வல் டு ஸ்பேஸ் கொடுத்து ஆர்க்பை அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டாட்டு எஸ்ஏ கொடுத்துருங்க. எஸ்ஏன்னு ஸ்பேஷியல் அனாலிசிஸ்க்கு ஷார்ட் ஃபார்மு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டூல் நேம் ஹில்ஷேடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹில்ஷேடு SHADE ஸ்கில் ஷேட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கிறோம். ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கிட்டு இந்த டேட்டாவோட நேம் என்னவோ அந்த நேம் கொடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா 2 செமிகோலன் கொடுத்துக்கோங்க. DEM1.TIF கொடுத்துட்டு அந்த செமிகோலன் கொடுத்துட்டு க்ளோஸ் பேக் கொடுத்துக்கிட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்கில் ஷேடு நமக்கு ரன் ஆகுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா நமக்கு எதில் போய் ஸ்டோரேஜ் ஆகுது அப்படின்னு காட்டுது பாருங்கள். சி டிரைவில் யூசர் போய் டாக்குமெண்ட் ArcGIS டிஃபால்ட்டாக அந்த இதில் சேவ் ஆகுது பாருங்கள். ஸ்கில் ஷேடு நமக்கு இதுதான் ஸ்கில் ஷேடு. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் இந்த மாதிரி ஒரு பைத்தான் யூஸ் பண்ணி ஃபோல்டர் கனெக்ட் பண்ணி நம்ம இப்படி தான் ஒரு ஆர்க்பைத்தான் மூலயமா ஒரு ரிசல்ட்டு நம்ம கொண்டு வர முடியும் ArcGISல. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.